பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பும் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நாம் அவரை தேடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம் பக்கமாய் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். எப்படி நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் என்ன தேவையோட, என்ன எதிர்பார்ப்போட, வாஞ்சியோட தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் உங்களோடு பேச போகிறது. அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த காலையில் உங்களுக்கு ஒரு புது தைரியத்தை தரும், புதிய ஒரு உற்சாகத்தை கொடுக்க போகிறது. அந்த வார்த்தையினால் நீங்கள் வழிநடத்தப்பட போகிறீங்க. இந்த நாளில் அந்த வார்த்தையை நம்ம கேட்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அப்படியானு சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள், துயரங்கள் எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையில் அது சம்பவிக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது, நம்ம எப்படி இவைகளை மேற்கொள்வது என்று சொல்லி நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்லட்டும். ஒரு பாட்டியம்மா ஒரு நாள் அவள் மிக பாரங்களை சுமந்து கொண்டு தலையிலே ஒரு பெரிய சுமையோடு கூட அவர்கள் ஒரு வீதி வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அதே வழியாக மாட்டு வண்டியில் வருகிற இன்னொருவர் வந்தார். அந்த பாட்டியம்மா வெயிலிலே மிக கஷ்டப்பட்டு தலையிலே பெரிதான ஒரு பொதியோடு கஷ்டப்பட்டு வருவதை கண்ட பொழுது அவருடைய மனதிலே ஒரு பெரிய பாரமாக இருந்தது. ஐயோ, இந்த பாட்டியம்மா இந்த பாரத்தை சுமந்து கொண்டு போகிறார்களே, நான் இவருக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி அந்த நபர் அந்த பாட்டியம்மாவுடைய அந்த சுமையோடு கண்டு கவலைப்பட்டு பாட்டியம்மா கிட்ட, பாட்டி, நான் இந்த வழியாக போகிறேன், உங்களை நான் அதில் இறக்கி விடலாம், வந்து ஏறுங்க, இந்த வண்டியில் ஏறுங்க என்று சொல்லி ஏற்றினார். பாட்டியம்மாவும் ஏறிச்சு. அப்பொழுது மறுபடி மாட்டு வண்டியில் புறப்படுகிறது. சற்று தூரம் நகர்ந்ததும் அந்த வண்டியை ஓட்டி, அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவர் திரும்பி பார்த்தார். பாட்டியம்மாவுடைய தலையில் அந்த வண்டியில் இருந்து கொண்டே சுமை அப்படியே இருக்கிறது. அவர் பார்த்து சொன்னார்: பாட்டி, நீங்கள் சுமையை ரொம்ப சுமந்து கவலைப்படுறீங்க, மிக துக்கமாக வெயிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து போகிறீங்க என்பதை உணர்ந்து தான் நான் உங்களை ஏற்றினேன். இந்த சுமையை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் இந்த வண்டியில் இறக்கி வைத்துவிட்டு வரலாம் தானே என்று சொல்லி அவர் அந்த பாட்டியம்மாவை பார்த்து சொல்லி அந்த சுமையை, பொதியை இறக்கி வைக்கும்படி சொன்னார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவுதான் நம்மளுக்கு அங்கே காரியங்கள் நடந்தாலும், ஆண்டவரை நம்பி விசுவசித்தாலும், சில சுமைகளை ஆண்டவரிடத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாமலே இன்றைக்கு நாங்களே சுமந்து கொண்டு தவிக்கிறோமே, நாங்கள் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, அந்த பார சுமைகளை நாங்கள் அவரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். சுமை தாங்கியாகிய இயேசுவிடத்தில் நம்முடைய சுமைகளை நாங்கள் இறக்கி வைக்கலாமே, நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் வடிக்கலாமே, நம்முடைய சோகங்களை அவரிடத்திலே சொல்லிவிடலாமே. இன்றைக்கும் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரும், நம்முடைய சுமைகளை சுமந்து கொள்ளக்கூடியவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நான் வாழ்கிற உலகத்தில் நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய அநேகர் சுமைகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் அடையுங்கள், உங்கள் பாரங்களை என் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறாருங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்ல, என்னோட கூட பிறந்தவங்க என்னை விசாரிக்கிறது இல்லை, என்னை பெற்றவங்க என்னை விசாரிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என்னை விசாரிக்கிறதே இல்லை. யாரும் என்னை விசாரிக்கிறாருங்க? யாருமே என்னை விசாரிக்கலை, யாரும் என்னை விசாரிக்க முடியாது. ஒரு மிகவும் கொடுமையான வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி புலம்பி அழுகிறீங்களா? உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவர் உன் பக்கமாய் வர துடிக்கிறார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? அவரிடத்தில் அர்ப்பணித்து விடுங்க. உங்களுக்காக உதவி செய்து, உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடித்த தேவன் இன்றைக்கு உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் எல்லா பாரங்களையும் இறக்கி வையுங்க. அவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அற்புதராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு அவரிடத்திலே வருகிற ஆறுதலை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்க. வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடப்பதாக இவர்களை கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.